ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ருபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணி புக்ஸை மாதிரி சாப்டர் 9 வந்து பார்க்குறோம். ஆத்தர் நேம் வந்து மார்கன் ஹவுசல். இவர் வந்து ஒரு காலமிஸ்ட். 20 இயர்ஸாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஃபினான்ஷியல் ஒப்பீனியன்ஸை வந்து ரைட் பண்ணுறாரு. சாப்டர் நேம் வந்து வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ரிச்சுன்னு காட்டுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து ஈஸியாக வந்து பணத்தை லூஸ் பண்ணிடுவோம். நம்ம ஈஸியாக டெட்டுக்கோ இல்லைனா வந்து ரிச்சாக இருந்தால் மிடில் கிளாஸோ இல்லை வந்து போராவோ வந்து ஆயிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். காரை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காரு. எப்போவுமே எல்லா இதுலேயும் வந்து யூஎஸ் அது ரிலேட்டடாக தான் இருக்குது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். ஸோ மோஸ்ட்லி காரை வச்சு தான் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து நிறையா ப்ரெஷர்ஸ் இருக்கும். நான் ஃபைனலாக இதை சொல்ல முடிஞ்சால் பார்க்குறேன். இப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு பணக்கார கார் வந்து வாங்கியிருக்காரு. அதில் வந்து வந்துட்டு போகிறாரு. பார்க்குறவங்களாம் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இந்த கார் வச்சுருக்காரு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காரில் வராரு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி அது கொலேட்ரல் எகென்ஸ்ட் தான் வாங்கியிருக்காரு. லோன் கட்ட முடியாதனால அந்த காரை வந்து அவங்க ஜப்தி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நார்மல் காரில் வந்து அவர் போகிறார். ஸோ இது தெரிஞ்ச ஆத்தர் வந்து இதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது எல்லாம் செக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இது கடனில் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நெக் டு நெக்கில் வச்சு வாங்கியிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பார்க்கும்போது வெளியில் இவங்க பணக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, அவங்களோட சொத்து என்ன வச்சுருக்காங்க, அசட்ஸில் எது வச்சுருக்காங்க, கடன் இருக்கா இல்லையா, இதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாது. இதெல்லாம் வந்து ஹிடனாக இருக்குது. ஸோ வெளியில் தெரிகிறது வந்து இந்த காரோ இல்லை அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதுதான். ஸோ அதை வச்சு தான் நம்ம எடை போடுறோங்கிறதுனால எல்லோரும் அப்படி காட்ட முயற்சி பண்ணுறாங்க. பார்க்குற நம்மளும் ஹிடனாக வந்து என்ன இருக்குது, அவங்களோட சொத்து என்ன அப்படின்னு தெரியாதனால வெளியில் இருக்கிற அப்பீரன்ஸை வச்சு தான் அவங்க ரிச்சா இல்லையான்னு அசஸ் பண்ணுறோம். ஸோ அது அப்படி தான் பண்ண முடியும். அதேமாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே ஃப்ளிப் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம்ல. நான் என்ன அசட் வச்சுருக்கேன், இல்லை என்ன சொத்து வச்சுருக்கேன், எவ்வளோ கடன் வச்சுருக்கேன்னு தெரியாது. இப்போ கடனும் இருந்தாலும் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியாது. அதுவும் ஹிடன் தான். அப்போ நான் கடன் வாங்கின கூட யாருக்கு தெரிய போதில்லை. கடன் வாங்கி நான் பொருளை வாங்கி காமிச்சு, ஒரு காரை வாங்கி காமிச்சு நான் வந்து பெரிய பணக்காரன் காட்டிக்கிறேன் அப்படிங்கிறேன். இமீடியட்டாக நான் காட்டிக்கிறேன். உடனே சேர்த்து வச்சு கூட பண்ணலாம், பட் இமீடியட்டாக காட்டிக்கிறேன் அப்படின்னு. ஸோ யாருக்கு தெரியாது நம்ம கடன் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒருத்தர் நம்ம ரிச்சுன்னு மதிப்பிடுறதும் சரி, இல்லை நம்ம அப்படி காட்டிக்கிறதும் சரி, ரெண்டுமே பொருள் சார்ந்து அப்படி இருக்குது. ஏன்னா ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியாதனால நம்ம வந்து ஃபேக் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு மாடர்ன் கேபிட்டலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை வந்து நீங்கள் எல்லாமே ஃபேக்காக பண்ணியே வந்து காமிச்சிக்கோங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும். நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நிறைய ஃபில்டர்ஸ் போடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாமே ஃபேக்காகவே காமிச்சிக்கலாம். ஒன்றும் அப்படியே பெரிய ஸ்கில்லாம் இருக்க வேணாம், அப்படியே காமிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்படி கொண்டு வர நம்ம அதில் ரொம்ப அடிக்ட் ஆகிரும். ஏன்னா அது ஈஸியாக இருக்குது. அதனால் அந்த கம்பெனிஸ்லாம் பெரிய ரிச் ஆகிடுது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் கார் இருக்கிற இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹவுஸோ இல்லை எல்லாருக்கும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருள்களும் இல்லைனா வந்து சர்வீஸ் இல்லைனா வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஸோ இது மாதிரி இமீடியட்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி உடனே வந்து பெட்டர்னு காமிச்சிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம பெட்டராங்கிறது அது யாருக்கும் கவுண்ட் இல்லை. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு நேர்மை இல்லை, ஒரு ஃபேக்காக கூட காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிச் ஃபீல் தான் மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரிச் ஆகும் ரொம்ப லேட் ஆகும், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. எனக்கு உடனே இமீடியட்டாக ஆகணும் அப்படின்னா அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற பணத்தை வச்சு என்ன முடியுதோ ஒரு லக்ஸுரி ஃபீலிங்கை வந்து நம்ம கெயின் பண்ண பார்க்குறோம். ஒரு ரிச் ஃபீலிங்கை ஒரு பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்தாலே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வழியாக எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இமீடியட்டாக வந்து அந்த ரிச்சோட ஃபீலை வந்து நம்ம கெயின் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம விஷுவல் பண்ணி ரிச் ஆகலாம், அப்படியே நான் ரிச்சாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணலாம். பட் அது மனசுக்குள்ளே தான் ஓடும், வெளியில் யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல வெளியில் தெரியணும் இல்லையா, வெளியில் காட்டணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எது கையில் காசு இருக்கோ என்ன இருக்கோ அதில் எது இன்னைக்கு தேதிக்கு என்ன ட்ரெண்டு, இந்த ப்ராடக்ட்டில் இது ரிச், இந்த இதில் இது இருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதை உடனே ஆஃப் பண்ணி நான் ரிச்சு அப்படின்னு உடனே காமிக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் வந்து அவர் எப்படி சொல்கிறாங்க பார்ப்போம். ரிச் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இமீடியட் இன்கம் கரெக்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. 100% அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. வெல்த்தே வந்து ஹிடன் தான் ஆக்சுவலி. வெல்த் வந்து பார்த்தா சிம்பிளாக இருப்பாங்க. வெல்த்தி பீப்புள் அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதை வச்சு நம்ம அவங்க பணக்காரங்கன்னு கணக்கே போட முடியாது. அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. இன்னொன்று வெல்த்தி பீப்புள் கிட்ட வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அவங்க நினச்ச நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம். ஏன்னா பின்னாடி பணம் பேக்கப் இருக்குது. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து இருக்கலாம். ரொம்ப சோஷியல் ரூலுக்கு கட்டுப்பட்டு அவங்க பெருசாக இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கையில் இப்போ பணம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொக்கமாக பணம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுப்போம், கடன் கூட இல்லை. இப்போ அப்படியே வந்து காரை வாங்கிடலாம். பட் அவங்களுமே வந்து என்ன சொல்கிறாரு ஆத்தர் அப்படின்னா, ரிச் அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ கடன் வாங்கி செலவு பண்ணுறவங்கள ரிச் பிஹேவியர் தான். அதேமாதிரி மொத்த பணத்தையும் வாங்கி இது பண்ணுறவங்களும் அவங்களும் வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. அவங்களும் ரிச் கணக்கில் தான் வருவாங்க. அப்போ அமௌண்ட் இருந்துமே ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து எதையும் வாங்காமல் ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த கிராட்டிஃபிகேஷன் வந்து ஹோல்ட் பண்ணி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வளர வர்றாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து வெல்த் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வேணால் வாங்கலாம், இல்லைனா சேர்த்திடலாம் அப்படின்னு. அப்போ சேர்த்திட்டே வர என்ன ஆகும்னா இன்னும் அதிக அமௌண்ட் சேரும். இன்னும் அதிகமாக அமௌண்ட் சேரும். அப்போ அவங்க மறுபடியும் வேணும்னா வாங்கலாம், மறுபடியும் இது மாதிரி போகலாம். ஸோ அது அவங்களோட இஷ்டம். அப்போ கடைசியில் வாங்காமே போயிடுவாங்களா, அப்புறம் எதுக்கு வாழணும். இது மாதிரிலாம் நம்ம சடனாக பேசுகிறது வந்து எக்ஸ்ட்ரீமிசம். ஒரு கண்டென்ட் வந்து பேலன்ஸில் தான் இருக்கும். வெல்த் வந்து பேலன்ஸில் தான் இருக்கும். அப்போ வெல்த்தெல்லாம் என்ன பிச்சை எடுத்துருக்காங்களா. ஸோ அவங்க பணம் வச்சுனாலும் அவங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து கரெக்டாக இருப்பாங்க.
ஸோ அக்செப்ட் பண்ண முடியாத நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரீமிசம் பேசுவோம். அப்படின்னா எதுக்கு வாழ்கிறோம், அப்போ நான் வாழவே கூடாது, எனக்கு ஆசையாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ரேஞ்சுக்கு நம்ம பேசுகிறோம். ஆசையை கொண்டு வந்து அதேமாதிரி விருப்பம் ஏன் ரைட்டு என்னோட விஷ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நியாயப்படுத்த பார்க்குறோம். ஸோ இந்த ரிச் வெஸ் வெல்த்தை வந்து சிம்பிளாக புரியிருக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் வந்து வைக்கிறாரு. இந்த எக்ஸசைஸையும் டயட்டையும் வந்து எக்ஸாம்பிள் வைக்கிறாரு. எக்ஸசைஸ் வந்து நல்லா ரெகுலராக பண்ணி இவ்வளோ கலோரி பர்ன் பண்ணுற ஒரு ரிசர்ச் வந்து இருக்குது. அதில் வந்து இன்னும் எக்ஸஸாக கலோரி பர்ன் பண்ணுவாங்க. நான் எப்போ இவ்வளோ பர்ன் பண்ணால் போதும், நான் இன்னும் எக்ஸஸாக பர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டபுள் மடங்கு எக்ஸஸாக பர்ன் பண்ணுவாங்க. ஃபுட்டும் வந்து டயட்டும் வந்து டபுள் மடங்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நெட்டு வந்து 0. அவங்க வந்து உடம்பு வந்து குறைக்காமல் அப்படியே அதே அளவில் தான் இருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே ரிச்சுக்கும் வெல்த்துக்கும். எக்ஸசைஸுங்கிறது வந்து ரிச் நம்ம பணம் சேர்க்குறது, இன்கம் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கஷ்டப்பட்டு அதெல்லாம் இது பண்ணிடுறோம். எல்லாருக்கும் ஸ்கில் இருக்குது, உழைக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்குதான். பட் நம்ம அதை இந்த பக்கம் பண்ணி அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அதை மொத்தமாக அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். டயட்டில் நிறையா சாப்பிட்ற மாதிரி, டயட் இல்லாமல் நிறையா சாப்பிட்டுட்டு அதே மறுபடியும் இன்னும் உடம்பு ஏறிடும். இல்லைனா வந்து குறைக்க முடியாமல் அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ வெல்த்தி பீப்புள் வந்து அவங்களும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தான். பட் அவங்க ஸ்பெண்டிங் வந்து பெஞ்ச் மார்க் ஆயிரும். எப்படி அப்படின்னா இப்போ ஏதாவது பஃபெட் இருக்காருன்னா அவர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாரு, அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. ரத்தன் டாட்டா வந்து சிம்பிளாக வந்து மேரேஜ் வந்து இது பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆயிடும், ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இவங்க வெல்த்திங்கிறது வெளியில் தெரிஞ்சிருச்சு. இவங்களோட நெட் அசெட் வந்து என்ன, இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாலும் ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நபர்கள் வந்து அவங்க எதாவது செஞ்சாலே மாஸ் பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பெஞ்ச் மார்க்கை வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஈஸியாக ரிச் ஆகணும், இந்த காரெலாம் பார்த்து அப்படியே வந்து இந்த மாதிரி ரிச் ஆகணும்னு நினைக்கிற மெஜாரிட்டி பீப்புள் வந்து எப்படி போயிடுவாங்கன்னா, இப்போ அவங்க வந்து சிம்பிளாக தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எப்படி சிம்பிளாக நம்ம வாழ்கிறது அப்படின்னு யோசிக்கிறது. அதேமாதிரி வந்து அசெட் எப்படி நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ பேஜ் படிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிடுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சட்டலாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமும் கூட. இதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து மறுபடியும் பொருளுக்குள்ளே நம்ம மறுபடியும் பார்ப்போம். அவங்க இந்த கார் வாங்கியிருக்காங்க, அப்போ நானும் வந்து கம்மி ரேட்டுக்கு ஒரு கார் வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு கேட்டால் என்ன சொல்லிக்கலாம், யாரை கேட்டால் ஏன் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினு கேட்டால் ஒரு பஃபெட்டே செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்பயும் வந்து நம்ம பொருள்கள் வழியாக தான் பண்ணுறோம். அவங்களோட வேல்யூஸை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அது வந்து அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து டஃபராக இருக்குது, இன்னொன்று வந்து நான் அப்படியே டஃபரான விஷயத்தை புரிஞ்சு நான் செஞ்சாலும் மக்களுக்கு எப்படி அது வெளியில் தெரியும். ஏன்னா நான் வெல்த்தாக இருக்க ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, அதனால் எனக்கு இமீடியட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் நம்மளோட சட்டலாக இருக்கிற விஷயங்களையும் சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கமா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. உடனே காட்டணும்னா காரோ இல்லை பொருள் வாங்கியோ நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும். ஸோ அப்படிங்கிறக்காக ஈவன் ஹார்டாக இருந்தால் கூட, அதை செய்ய முடிஞ்சால் கூட, ஸ்கில் இருந்தால் கூட இமீடியட்டாக காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்காக நம்ம உடனே அதை ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணி மறுபடியும் பொருள் சார்ந்து தான் போகிறோம். ஒரு வெல்த்தி பர்சனை வந்து மாடலாக நம்ம எடுத்துக்கலாம். ரொனால்ட் ரீட் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த ரொனால்ட் ரீடு வந்து அவர் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஆள் தான், ஒரு சாதாரண ஆள். ஆனால் பணம் சேர்த்து கடைசியில் இறக்கும்போது வந்து ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் அவர் நிறைய பேரை வந்து மாடலாக எடுத்துக்கிறாங்க அவர் வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அவர் வாழ்கிற டைமில் வந்து அவர் எப்பவும் போல் எப்படின்னா வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதே தான் வாழ்ந்துருக்காங்க. பணம் அதிகமாக இருந்தும் கூட அந்த பணத்தை வச்சு ஏதாவது செலவு பண்ணி ஒரு கார் வாங்கி நான் பெரிய ஆளுன்னு காட்டணுங்கிற எண்ணம் வந்து வரல. விச் இஸ் அ கிரேட் செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ பஃபெட் மாதிரியோ இல்லை வேறு யார் மாதிரி ஆளுங்களோ டாட்டா மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரிச்சு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அவங்க வந்து ஹம்பிளாக இருக்கிறது ஈஸி. அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே இருந்துப்பாங்க, அப்படியே வாழ்ந்துருவாங்க ஈஸியாக. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. யாரும் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், சோஷியல் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ்டு மென், ஈவன் தேர் வெல்த். இப்போ ரொனால்ட் ரீட் எடுத்திங்கன்னா அவர் கடைசி சாகிற வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஆள் தான். அப்போ அவர் சோஷியல் ப்ரெஷர் இருந்திருக்கும், நீ எல்லாம் என்ன அப்படின்னு இருந்திருக்கும். ஏதாவது ஒரு மட்டம் தட்டுறது, அசிங்கப்படுத்துறது இருந்திருக்கும். அவருக்கே அவ்வளோ பணம் வச்சிருப்பார். நடச்சிருந்தால் இறக்கி பெரிய ஆளுன்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் அப்பயும் அமைதியாகவே இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி டஃப் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் வந்து பெரிய பணக்காரங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மார்க்கெட்டிங் டைமாக இருக்கும். அப்புறம் மீடியா அதை கேட்ச் பண்ணி அப்படியே போடுவாங்க. அதை பார்த்து நம்மளும் அப்படி இருக்க முடியாது, அவங்களாம் இப்படி இருக்காங்க, அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க ஆக்சுவலாக வந்து கரெக்டான ரெஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா பெட்டராக அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடச்சிரும் ஆல்ரெடி. அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது, நான் பெட்டர்னு காட்டிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்காது. மிடில் கிளாஸ்க்கு தான் அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால தான் பொருள்கள் வழியாக நம்ம இமீடியட்டாக காட்டணுங்கிற எண்ணம் வந்து வருது. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் மாடலாக எடுக்க வேணாம். ஆனால் ரொனால்ட் ரீடு அப்படி இல்லை இல்லையா, செத்தக்கப்புறம் தான் அவர் தெரியும். பட் அப்பயும் அவர் அப்படி இருந்திருக்காரு. பின்னாடி அமௌண்ட்டை வச்சவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது பிகம் ஹம்பிள். அண்ட் என்ன பேசினாலும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. ஏன்னா அவங்க அப்படி தான் பணத்தையே சேர்த்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சோஷியல் ப்ரெஷரை வந்து உடனே அதை ஆக்ட் பண்ணி உடனே வந்து இருக்கிற பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி நான் பெரிய ஆள் காட்டுறாங்க இல்லையா, அவங்க இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்காக அதை பண்ணிடுறாங்க. இல்லை ப்ரெஷர் தாங்க முடியாமல் எப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தாங்கி அதில் சஸ்டெயின் பண்ண ஆளுங்க தான் முதல்ல வெல்த்தி ஆக முடியும். ஸோ அப்படி தான் வந்து அந்த ரொனால்ட் ரீட் வந்து சேர்த்திருப்பார் அமௌண்ட். ஸோ அவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை அந்த சோஷியல் ப்ரெஷருங்கிறது. ஸோ அதனால் வந்து காட்டணுங்கிற எண்ணமே கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஈவன் வெல்த்தாக இருந்து அவங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஆனாலும் சரி, வெல்த்தாக இருந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி வெளியில் தெரியல அப்படின்னாலும் சரி, அவங்க சைக்கலாஜிக்கலாக அந்த மைண்ட் செட்டு தான் வந்து அவங்கள வெல்த் ஆக்கியிருக்கு. பெரிய ஆளும் காட்டாமல் அவர் இருந்ததுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நியாயமாக இருக்கிறது, இந்தமாதிரி நேர்மையாக இருக்கிறது, அவங்க வேலையை அவங்க பார்க்குறது, நாலேஜபிளாக இருக்கிறது, இதுவே அவங்களுக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இருக்கவே இருக்காது மோஸ்ட்லி. அப்படியே இதனால் இமீடியட்டாக நிரூபிக்கணுங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ சைக்கலாஜிக்கல் நாலேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை லீவ் பண்ணி காட்டுவாங்க, அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை வந்து அவங்க பைபாஸ் பண்ணி போயிடுவாங்க அந்த ப்ரெஷர்.
ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம், எது வந்து பீப்புளை நமக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கிறது, கைண்டாக இருக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். பட் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பணத்தை வச்சு நம்ம பெட்டர் வந்து காட்ட ட்ரை பண்ணுவோம் சோஷியல் ஸ்டேட்டஸில் அப்படிங்கிறது. ஸோ அந்த குவாலிட்டிஸ் தான் வந்து லாங் ரனில் வந்து டிட்டர்மின் ஆகும். இப்போ எல்லாருனாலும் அது பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம ஒரு ஃபீல்டில் நாலேஜ் வச்சுருக்கோம், அது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இப்போ கஷ்டங்கிறதுனாலே நம்ம பண்ணலன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் தான், ஆனால் இமீடியட்டாக எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து டிலே பண்ண முடியல. ஸோ சைக்கலாஜிக்கல் நாலேஜோ அதோட ப்ராக்டிஸோ நமக்கு வளர்ந்து வர டைம்லேருந்தே இல்லைங்கிறதுனால அது பெரிய ப்ரெஷராக வந்து இருக்குது. சரி, இப்போ என்ன தான்ப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் ஸ்டேட்டஸை ஒழிக்கிறது வந்து அவங்க வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற எல்லா எக்ஸாம்பிளும் எனக்கு தெரிஞ்சு காரு வெறும் அது காரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. வீடு, கார் இது மாதிரி மட்டும்தான் இருக்குது. பட் இந்தியன் சிஸ்டத்தில் வந்து அந்த பிரச்சனை மட்டும் இல்லை, பல பிரச்சனை இருக்குது. இங்கே முறை செய்கிறது அது இதுன்னு இப்போ படம்லாம் வந்திருக்கும், குடும்பஸ்தன் படம்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்போம். எக்கச்சக்க ப்ரெஷர் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது. இது டெவலப்பிங் நேஷனாக இருக்குது. அதே மாதிரி நிறையா மல்டிபிள் கல்ச்சரு, மல்டிபிள் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ப்ரெஷரபிள் ஒர்க். இது வெறும் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம அப்படிலாம் எதிர்த்து அப்படிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ரியாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே தூக்கி போட்டு அப்படியே வெல்த்தாரு அப்படிலாம் வந்து ஆகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் பணத்தில் வந்து 20% பணத்தை மட்டும் பெருமைக்கு செலவு பண்ணுறது. நான் வந்து மொத்த பணத்தையும், அதாவது நீங்கள் ஒரு பணம் இப்போ செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ராவலில் ப்ளஷர் இருக்குது அப்படின்னா அது வந்து சோஷியல் ஸ்டேட்டஸில் வராது. பட் நீங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் போட்டு நான் போயிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவே பண்ணுறீங்க அப்படின்னா அது சோஷியல் ஸ்டேட்டஸில் கவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் அதில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி பணத்தை உங்களோட சேலரியில் வந்து எப்படி பணத்தை அதில் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணமோ அதே மாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. சோஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது வந்து இப்போ ஹியூமன் வந்து சோஷியல் அனிமல் தான். நமக்கு வேலிடேஷன் வந்து வேணும்னு இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு 5% 10% பாப்புலேஷன் இந்த வெல்த்தி மைண்ட் செட் இருக்கவங்களாம் அவங்க வேலிடேஷன் இல்லாமல் அவங்க சர்வே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒர்க்கை செய்யும் போது, அந்த இனோவேஷன்ஸை பண்ணும்போது, அந்த நாலேஜ் டெவலப் பண்ணும்போதே அவங்களுக்கு ப்ளஷர் வந்துடுது. அவங்களுக்கு சோஷியல் வேலிடேஷன் இல்லாமல் அவங்க ப்ளஷரபிள் ஆகிடுவாங்க, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எக்ஸ்டர்னல் சக்ஸஸ், இன்டர்னல் சக்ஸஸ்னு. இன்டர்னல் சக்ஸஸ் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எக்ஸ்டர்னல் சக்ஸஸ் வந்து சோஷியல் வேலிடேஷன். எல்லோரும் மார்க் போட்டால் தான் நான் ஜெயிச்சதான் நான் உணர்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஹைப்ரிடாகவும் இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் குறைக்கணும். மோர் அண்ட் மோர் உங்கள் ப்ளஷர் வந்து செல்ஃபாக வந்து நீங்கள் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து பணத்தை சார்ந்தோ இல்லை பொருள் சார்ந்தோ இல்லாமல் இப்போ திறமை காட்டுறது. இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்போ யூடியூப் போடுறேன் அப்படின்னா எனக்கு நாலேஜ் இருக்குன்னு நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். பார்க்குறாங்களோ இல்லையோ, லைக் என்னவோ பண்ணாலும் சரி அது வெளியில் தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அது வந்து ரிட்டன் ஃபீட்பேக் வருதோ இல்லையோ, இப்போ இவனுக்கு வந்து ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட்டில் தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இது சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆயிடுது. இப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு டோஸ் குறைஞ்சிரும். நான் பணத்தை செலவு பண்ணி சோஷியல் ஸ்டேட்டஸ் காட்டுற டோஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால நான் டெட்டில் இல்லாமல் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் சேலரியில் ஃபஸ்ட்டு வந்து பெர்சன்டேஜை குறைச்சி நீங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கு இவ்வளோ தான் ஒதுக்கணும். அதே மாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கே வந்து மொத்தமாக பணத்தை வச்சு தான் நான் சோஷியல் ஸ்டேட்டஸ் காட்டுவேன் அப்படின்னு இல்லாமல் ஸ்கில்லை காட்டுறது வழியாக, உதவி செய்கிறது வழியாக, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதன் வழியாகவே நீங்கள் பெரிய புள்ளின்னு தெரிஞ்சிடும். லாங் ரனில் இமீடியட்டாக கிடைக்காது. பணத்தை வச்சு போட்டால் ஈஸியாக கிடச்சிரும். உடனே பொருள் வாங்கி உடனே வாங்கி நீங்கள் பணக்காரங்க காமிச்சிடலாம். டக்குன்னு நம்பிடுவாங்க எல்லோரும். ஏன்னா மெஜாரிட்டி பாப்புலேஷன் நம்பிடுவாங்க. அதனால் அது ஈஸியாக இருக்கிறனால அதை நம்ம செய்கிறோம். ஆனால் பணம் போயிடும். பணம் நீங்கள் உழைச்சி தானே சம்பாரிச்சிங்க. ஸோ அதனால் அதில் வந்து லிமிட் வந்து வச்சுட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நீங்கள் உங்களோட ஸ்கில் எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எதையாவது ஒன்று காமிக்கிறது மூலிமா, அதை செய்கிறது மூலிமாவே யூ ஃபீல் பெட்டர் அண்டு கான்ஃபிடென்ட். அதனால் நீங்கள் இன்செக்யூராக நிறைய நேரத்தில் இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் பணம் வச்சு நீங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் காட்டாமல் இருப்பீங்க. ஸோ இந்த 2 மெத்தடையும் நீங்கள் பண்ணலாம். இதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இது இல்லாமல் ஃபண்டமெண்டல்ஸ் போகணும் அப்படின்னா ப்ளஷரையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. சந்தோஷம் எனக்கு எது வருதுன்னு அனலைசிஸ் பண்ணுறது. பட் இப்படி பண்ணால் எல்லோரும் நம்ம எப்படி ப்ளஷர் எப்படி சந்தோஷம் எனக்கு இதில் வருதான்னு எப்படி கணக்கு பார்க்குறது, இயல்பாக விட்டால் அதுவாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்கள் 4 பிரெயின் வேலை செய்யுது. நீங்கள் மேக்ஸ் மாரி அது மெஷர்மெண்ட் அது. ஸோ இது மாதிரி அக்யூரேட்டாக கால்குலேட்லாம் பண்ணணும். அதனால் ப்ளஷர் ஏதோ கிடைக்காம போயிடும் நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எது சந்தோஷம்னு எப்படி ஒரு ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ, அது பொருள் சார்ந்து எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ப்ளஷரே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எது சந்தோஷம் அப்படிங்கிறத. ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் வர சின்ன சின்ன ப்ளஷரை வந்து செஞ்சு பார்க்கணும். அது வழியாக வந்து இந்த பெரிய ப்ளஷரான சோஷியல் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு எனக்கு எல்லோரும் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பெரிய ப்ளஷர் வந்து அது கொஞ்சம் அதோட டோஸ் வந்து குறையும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா. இது எல்லாமே வந்து புட்டிங் எக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸ் தான். ஒரே இதில் போட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். அப்படியே மொத்த எனர்ஜியும் அப்படியே வந்து மக்கள் மார்க் பண்ணணும்னு வச்சுட்டு வர்றது, அதுக்கு மொத்த பணத்தையும் போட்டிங்கன்னா செமையாக ட்ராப்பில் விழுந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து இந்தியன் சிஸ்டம் வந்து ஹெவி ப்ரெஷர் இருக்கிற சிஸ்டம். இது அப்படியே ஃப்ரீயாலாம் இது பண்ண மாட்டாங்க. எல்லா டைப் ஆஃப் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து அப்படியே அடுத்த நாள் காலையில் தூக்கிலாம் போட முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா அது ரொம்ப ரீசனபிளாக ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.